Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான Burmese ரெசிபி பார்க்கலாம். எக் bhejo எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients முட்டை 4 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், பூண்டு 4 இருந்து 5 நம்பர், எண்ணெய் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன், புளி ஒரு சின்ன துண்டு, உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், தண்ணி 6 டேபிள்ஸ்பூன். இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் சின்ன பீஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்துலேயுமே ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளியை வந்து அப்படியே கையிலேயே நான் நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம எக் bhejoக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் இது மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இது 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். 4 முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ இந்த முட்டையை எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, அந்த மிடில் வரைக்கும் கட் பண்ண போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆனியன், பூண்டு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுங்கள், போதும். இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு கொரியாண்டர் லீஃப், அதாவது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஃப்ரை பண்ண ஆயிலவே வந்துட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்து விட்டுக்கிறேன். அதோட ஃப்ளேவரும் இதில் இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம எக் bhejo ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பர்மன் ரெசிபி. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த ஒரு ரெசிபி தான். இதே மாதிரி உங்களுக்கும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ், DIY மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஸ்டடி டிப்ஸ், யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் ஹேக்ஸ் போன்ற நிறைய வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.